ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல் புனுகுலு பண்ணலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து தோசை மாவில் தாங்க பண்ணுறேன். கொஞ்சம் லிக்விடாக இருக்குல்ல, இதில் வந்து நான் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணுறேன். கோதுமை மாவில் கம்பு, சோளம், சோயாபீன்ஸ் போட்டு அரைச்சி வச்சுப்பேங்க. கோதுமை மாவு மட்டும் இல்லைங்க, ரைஸ் ஃப்ளோர், மைதா எது வேணாலும் சேர்த்து. கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கணுங்க. டீப் ஃப்ரை பண்ணதுனால எண்ணெய் கொடுக்காம இருக்கு. ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டுங்க. தேங்காய் கார சட்னி பண்ணலாம். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 15 குண்டு மிளகா, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக உப்பு, 8 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்காக கடையில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டாங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டு சிம்மில் வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணலாங்க. இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயை வச்சு ஆயில் ஊற்றியாச்சுங்க. 1/2 hour ஆயிடுச்சுல. மாவு பாருங்கள் இப்போ லூஸாக இருக்குல்ல. கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுட்டு இப்போ வந்து செக் பண்ணிட்டேங்க. நல்லா சூடாக தான் இருக்குது. குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. புனுகுலு அப்படின்னா குட்டி குட்டியாக தாங்க போடணும். பாருங்கள் எப்படி பொங்கி வருது. நம்ம எந்த ஷோடாவும் போடல, ஆனால் பாருங்கள் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக பொங்கி வருது இல்லையா. பொன்னிறமாக ஆனது. டிஷ்யூ பேப்பர் பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. ஸ்கூல்லேருந்து பசங்க வர நேரம் ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.